தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையின் இந்த தருணத்தில் உன் மனதிற்குள் ஒரு ஆழமான ஆனால் அமைதியான கேள்வி எழுகிறதல்லவா? நான் இப்போது செல்லும் பாதை சரியானதுதானா? நான் எடுக்கும் முடிவுகள் என்னை சரியான இடத்திற்குத்தான் கொண்டு செல்கிறதா? என் வாழ்வில் நடப்பவை எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கின்றனவா அல்லது சும்மா நடக்கின்றனவா என்று நீ யோசிக்கிறாய். இப்படிப்பட்ட கேள்விகள் உனக்குள் அடிக்கடி எழுகிறது என்றால் அதுவே மிக முக்கியமான ஒரு அறிகுறி. ஏனென்றால் உறங்கிக் கொண்டிருக்கும் மனிதர்களோடு நான் பேசுவதில்லை. விழித்துக்கொண்டு உண்மையை தேடும் மனங்களோடுதான் நான் உரையாடுகிறேன். நீ சரியான பாதையில் இருக்கும்போது வாழ்க்கை முழுக்க மலர்பாதையாக இருக்கும் என்று அர்த்தமில்லை. பிரச்சனைகளே வராது என்றும் அர்த்தமில்லை. உண்மையில் சரியான பாதையில் நடக்கும் மனிதனுக்குத்தான் வாழ்க்கை கொஞ்சம் கடினமாக தோன்றும். ஏன் தெரியுமா? அந்த பாதை உன்னை மாற்றி அமைக்கும். உன் பழைய பழக்கங்களை உடைக்கும். பழைய சிந்தனைகளை கேள்வி கேட்க வைக்கும். உனக்கு தேவையற்ற மனிதர்களை விலக்கி வைக்கும். இதெல்லாம் நடக்க ஆரம்பித்தால் நீ பயப்பட தேவையில்லை. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். முதலில் நீ கவனிக்க வேண்டியது என்னவென்றால், உன் மனதிற்குள் மெதுவாக ஒரு அமைதி உருவாக ஆரம்பிக்கும். வெளியே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். வேலை, பணம், குடும்பம், பொறுப்பு என எல்லாம் இருக்கும். ஆனால் உன் மனதின் ஒரு மூலையில் ஏதோ ஒரு நிம்மதி குடிகொள்ளும். முன்பு சிறிய விஷயத்திற்கே கோபப்படுவாய். சின்ன வார்த்தைக்கு மனம் உடைந்து போவாய். ஆனால் இப்போது அதே விஷயம் நடந்தாலும் நீ சற்று விலகி நின்று வேடிக்கை பார்க்க தொடங்குவாய். எல்லாவற்றிற்கும் உடனடியாக எதிர்வினையாற்றாமல் புரிந்து கொண்டு நிதானமாக செயல்பட தொடங்குவாய். இது சோம்பல் இல்லை, இது அலட்சியமும் இல்லை, இதுவே முதிர்ச்சி. அடுத்ததாக, உன் வாழ்க்கையில் இருக்கும் சில மனிதர்கள் தானாகவே விலக ஆரம்பிப்பார்கள். இதற்கு நீ காரணமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ சண்டையிடவோ விளக்கம் கொடுக்கவோ தேவையில்லை. பேசாமலேயே இடைவெளி வரும். முன்பு தினமும் பேசியவர்கள் இப்போது வாரம், மாதம் என ஆகி மௌனமாவார்கள். இது உனக்கு வலி மிகுந்ததாக இருக்கலாம். ஏனென்றால் நீ உணர்வு பூர்வமாக அவர்களிடம் பிணைந்திருந்தாய். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் கெட்டவர்கள் இல்லை, நீ தவறு செய்தவனும் இல்லை. நீ பயணிக்கப் போகும் புதிய பாதைக்கு அவர்கள் ஒத்து போக மாட்டார்கள். அதனால் நானே அந்த பிரிவை ஏற்படுத்துகிறேன். அது உனக்கான பாதுகாப்பு. அதன் பிறகு தனிமை உனக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். இதை நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். தனியாக இருக்க விருப்பம் வந்தால் உடனே அதை மனச்சோர்வு என்று முத்திரை குத்துவார்கள். ஆனால் குழந்தையே, இது மனச்சோர்வு இல்லை. இது உனக்குள்ளான தொடர்பு. முன்பு கூட்டத்தில் இருந்தால்தான் மகிழ்ச்சி, யாராவது பேச வேண்டும், அழைப்பு வர வேண்டும் என்று இருந்த உன் மனம் இப்போது தனியாக அமர்ந்தால் கூட அமைதியாக இருக்கும். மௌனத்திலேயே தெளிவு கிடைக்கும். சத்தம் அதிகமாக இருந்தால் சலிப்பு தட்டும். இதற்கு காரணம் உன் கவனம் வெளியிலிருந்து உள்ளே திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கை மெதுவாக செல்வது போல தோன்றும். நீ நினைத்த விஷயங்கள் உடனே நடக்காது. சில வாய்ப்புகள் தாமதமாகும். சில கதவுகள் மூடும். இதை பார்த்து நீ தோல்வி அடைந்து விட்டாயோ என்று நினைக்க தோன்றும். ஆனால் உற்று நோக்கினால் புரியும், அந்த தாமதம் உன்னை ஏதோ ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போனது நல்லதுக்கே என்று பின்னாடி உனக்கு புரியும். நான் அவசரப்பட மாட்டேன். காலத்தை நான் மதிக்கிறேன். நீ தயாராகும் வரை சில விஷயங்களை நான் நிறுத்தி வைப்பேன். மற்றொரு முக்கியமான அறிகுறி, ஒரே மாதிரியான குறியீடுகள் திரும்ப திரும்ப தோன்ற ஆரம்பிக்கும். சில வார்த்தைகள், சில வரிகள், சில சூழ்நிலைகள், சில எண்கள் என நீ ஒரு முடிவை பற்றி யோசிக்கும் போது அதையே உறுதி செய்வது போல ஏதாவது ஒரு செய்தி உன் கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்கும். யாரோ சொன்ன ஒரு வாக்கியம், ஒரு காணொளி, ஒரு பாடல், ஒரு வாசகம், இவையெல்லாம் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல. இது உன் ஆழ்மனதில் நடக்கும் விஷயம் மட்டுமல்ல. இது நான் உனக்கு காட்டும் வழி. நீ கவனிக்க ஆரம்பித்ததால் தான் இது உனக்கு தெளிவாக தெரிகிறது. உன் உணர்ச்சிகள் கூட மாற ஆரம்பிக்கும். முன்பு முக்கியமாக தோன்றிய விஷயங்கள் இப்போது சிறியதாக தோன்றும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்று பயந்த உன் மனம், நான் சரியாக இருக்கிறேனா என்று உன்னையே கேட்க ஆரம்பிக்கும். பிறரிடமிருந்து அங்கீகாரம் தேடுவது குறையும். உன்னை நீயே கேட்க ஆரம்பிப்பாய். இது ஆணவத்தின் வளர்ச்சி இல்லை, இது சுயமரியாதையின் வளர்ச்சி. சில நேரம் நீ தனித்து விடப்பட்டது போல் உணர்வாய். எல்லாரும் பரபரப்பாக இருப்பார்கள், நீ மட்டும் எங்கே நின்று விட்டது போல தோன்றும். ஆனால் அந்த தனிமை உணர்வு உன்னை உடைக்காது. அது உன்னை உற்று நோக்க வைக்கும். உன் பயங்களை, உன் ஆசைகளை, உன் உண்மையான குரலை கேட்க வைக்கும். இதை தாண்டி வந்தால் நீ மனதளவில் மிகவும் வலிமை அடைவாய். நீ சரியான பாதையில் இருக்கும்போது உன் பழைய அடையாளம் உடைய ஆரம்பிக்கும். முன்பு நான் இப்படித்தான் என்று நம்பிய விஷயங்கள் எல்லாம் கேள்விக்குறியாகும். இது குழப்பமாக இருக்கும், ஆனால் இது அவசியம்.
பழைய வடிவம் அழியாமல் புதிய வடிவம் பிறக்காது. அதனால்தான் இந்த காலகட்டம் சங்கடமாக இருக்கும். உனக்கு சில நேரம் உதவி எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வரும். யாரோ ஒரு வார்த்தை சொல்வார்கள், யாரோ ஒரு சிறிய உதவி செய்வார்கள். அது சரியான நேரத்தில் நடக்கும். இதெல்லாம் பார்த்து எப்படி இது சரியாக நடந்தது என்று தோன்றும். அதுதான் என் பேரருள். நீ சரியான பாதையில் இருக்கும்போது உதவி சரியான நேரத்தில் வந்து சேரும். முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீ உன்னை விட்டு கொடுக்க மாட்டாய். கஷ்டம் வந்தாலும் முழுதாக உடைந்து போக மாட்டாய். உள்ளுக்குள் ஒரு வலிமை இருக்கும். என்ன ஆனாலும் நான் கடந்து வருவேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை வெளியிலிருந்து வராது, அது உனக்கு உள்ளிருந்து வரும். இந்த அறிகுறிகள் எல்லாம் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் வராது. மெதுவாக அமைதியாக ஒவ்வொரு படியாக வரும். சில சமயம் புரியாத குழப்பம் இருக்கும், சில சமயம் கண்ணீர் வரும், சில சமயம் மௌனம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனை சரியான பாதையில் வடிவமைக்கும். நீ இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தால் அது சாதாரண விஷயமல்ல. இந்த காணொளி உனக்கு கிடைத்ததே ஒரு குறியீடுதான். ஏனென்றால் எல்லாருக்கும் இது போன்ற கருத்துக்கள் மனதில் பதியாது. இதை புரிந்து கொள்கிற மனம் ஏற்கனவே தயாராகிவிட்ட மனம். உன்னுடைய பயணத்தை நம்பு. எல்லா பதில்களும் இப்போதே கிடைக்காது. ஆனால் நீ சரியான பாதையில் இருந்தால் தேவையான பதில்கள் சரியான நேரத்தில் கிடைக்கும். அவசரம் வேண்டாம், பயம் வேண்டாம். உன்னை நம்பு. அந்த நம்பிக்கைதான் இந்த பாதையின் அடித்தளம். இந்த பாதையில் நீ முன்னே போக போக இன்னொரு விஷயம் மெதுவாக தெளிவாகும். அது என்னவென்றால், வாழ்க்கை உன்னை உடைக்க முயற்சி செய்வது போல தெரிந்தாலும் உண்மையில் அது உன்னை சுத்தம் செய்கிறது. தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத பயங்கள் என எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக எடுத்து வெளியே போடுகிறது. அந்த செயல்முறை மிகவும் வலிக்கத்தான் செய்யும். ஏனென்றால் நாம் பழகிய விஷயங்களை இழக்கிறோம். நாம் நம்பிய விஷயங்கள் பொய்யாக தெரியும். நாம் யார் என்று நினைத்த அடையாளமே ஆட்டம் காணும். ஆனால் இந்த சங்கடம் இல்லாமல் எந்த உண்மையான மாற்றமும் நடக்காது. நீ சரியான பாதையில் இருக்கும்போது சில நேரம் உனக்கே உன்னை புரிந்து கொள்ள முடியாதது போல தோன்றும். முன்பு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருக்கும், இப்போது அதில் ஈடுபாடு இருக்காது. முன்பு ஒரு லட்சியம்தான் வாழ்க்கை என்று நினைத்திருப்பாய், இப்போது அதற்கு அர்த்தமே இல்லாதது போல தோன்றும். இதை பார்த்து ஏன் எனக்கு இப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது என்று பயப்பட வேண்டாம். இது குழப்பம் இல்லை, இது தெளிவு பிறப்பதற்கு முன் வரும் நிலை. இந்த நேரத்தில்தான் பலர் பயந்து திரும்ப பழைய பாதைக்கு போய்விடுவார்கள். ஏனென்றால் பழைய பாதை பழகியதாகவும் கணிக்கக்கூடியதாகவும் தெரியும். ஆனால் நீ அந்த குழப்பத்தை தாங்கி அந்த நிச்சயமற்ற தன்மையை ஏற்றுக்கொண்டு முன்னே சென்றால் வாழ்க்கை உனக்கு ஒரு புதிய புரிதலை தரும். அந்த புரிதல் புத்தகங்களில் கிடைக்காது, யாரும் சொல்லித்தர முடியாது. அது அனுபவத்தில்தான் வரும். இந்த காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் நடக்கும். உன் உள்ளுணர்வு கூர்மையாகும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று யாராவது சொல்லாமலே உனக்குள்ளிருந்து ஒரு உணர்வு வரும். சில முடிவுகளை தர்க்க ரீதியாக விளக்க முடியாது, ஆனால் உள்ளுக்குள் ஒரு உறுதி இருக்கும், இது சரி என்று. அதே மாதிரி சில விஷயங்களுக்கு காரணம் தெரியாமலே இது வேண்டாம் என்று தோன்றும். இதை புறக்கணிக்காதே. ஏனென்றால் நீ சரியான பாதையில் இருக்கும்போது உன் உள்ளுணர்வுதான் முக்கியமான திசை காட்டி. முன்பு நீ நிறைய பேரின் கருத்துக்களை கேட்டு எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்திருப்பாய். இப்போது அது மெதுவாக குறையும். எல்லாருக்கும் பிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்வதை நிறுத்துவாய். இது ஆணவம் இல்லை, இது முதிர்ச்சி. எல்லாருக்கும் பிடிக்க வேண்டும் என்றால் நீ உன்னை இழக்க வேண்டி வரும். சரியான பாதையில் இருக்கும் மனிதன் மற்றவர்களை காயப்படுத்தாமல், ஆனால் தன்னை ஏமாற்றிக் கொள்ளாமல் நடக்க கற்றுக்கொள்வான். இந்த பயணத்தில் சில நேரம் தோல்விகள் வரும். அந்த தோல்விகள் முன்பு இருந்த மாதிரி உன்னை முழுவதுமாக உடைக்காது. ஏனென்றால் இப்போது உன் சுய மதிப்பு ஒரு முடிவுக்கு கட்டுப்பட்டது இல்லை என்று உனக்கு புரியும். நீ தோற்றாலும் உன் மதிப்பு குறையாது. இது ஒரு பெரிய அறிகுறி. வாழ்க்கை உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது, தண்டனை அல்ல. சில நேரம் நீ நான் தனியாகத்தான் போகிறேனா என்று நினைப்பாய். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி செல்வது போல தோன்றும். யாரோ வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார்கள், யாரோ வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சமூக வலைத்தளங்களில் காட்டுவார்கள். இதை பார்த்து ஒப்பீடு வரும். ஒப்பிட்டு பார்த்தால் உடனே மனம் கணக்கும். ஆனால் இதையும் நீ கவனிக்க ஆரம்பிப்பாய். அந்த ஒப்பீட்டை நீ குருட்டுத்தனமாக பின்பற்ற மாட்டாய். ஏனென்றால் உனக்குள்ள ஒரு குரல் சொல்லும், உன் பாதை வேறு என்று. உன்னுடைய பாதை வேறு என்று ஏற்றுக்கொள்வதே ஒரு பெரிய வளர்ச்சி. எல்லாரும் ஓடும் திசையில் ஓடாமல் உனக்கு பொருந்தும் திசையை தேர்வு செய்வது எளிதல்ல. அதற்கு தைரியம் வேண்டும்.
அந்த தைரியம்தான் உனக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது வெளியில் தெரியாமலே நடக்கும். ஆனால் அதுதான் உன்னை நீண்ட காலத்திற்கு வலிமையாக வைத்திருக்கும். இந்த பயணம் நீளமாக இருக்கும். சில நேரம் எந்த திசையில் போகிறோம் என்பதே தெரியாமல் நடப்பது போல தோன்றும். முன்பு இலக்கு தெளிவாக இருந்த வாழ்க்கை இப்போது பனிமூட்டத்தில் இருப்பது போல இருக்கும். இந்த பனியை பார்த்து நிறைய பேர் பயப்படுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், பனி வந்தால்தான் நீ மெதுவாக நடக்க ஆரம்பிப்பாய். மெதுவாக நடந்தால்தான் சுற்றியுள்ள விஷயங்களை நீ கவனிக்க ஆரம்பிப்பாய். அதுவரைக்கும் வாழ்க்கை ஒரு ஓட்டமாக இருந்தது. இப்போது அது ஒரு பயணமாக மாறுகிறது. நீ சரியான பாதையில் இருக்கும்போது வாழ்க்கை உன்னை வெளியில் நிரூபிக்கச் சொல்லாது. அது உன்னை உனக்குள்ளேயே நிரூபிக்கச் சொல்லும். நீ யாருக்கு என்ன காட்டுகிறாய் என்று கேட்கிற மனம், நான் எனக்கு உண்மையாக இருக்கிறேனா என்று கேட்க ஆரம்பிக்கும். இந்த மாற்றம் வந்துவிட்டால் நீ எதையும் போலியாக துரத்த மாட்டாய். விருப்பங்கள், லைக்ஸ், அங்கீகாரம், வேலிடேஷன், பாராட்டு, அப்ரிசியேஷன் இதெல்லாம் உபரியாக மாறுமே தவிர முக்கிய நோக்கமாக இருக்காது. இந்த காலகட்டத்தில்தான் பழைய காயங்கள் எல்லாம் மேலே வரும். நீ மறந்துவிட்டோம் என்று நினைத்த வலி, துரோகம், நிராகரிப்பு எல்லாம் திடீரென்று நினைவுக்கு வரும். இது தண்டனை இல்லை, இது குணமடைதல், ஹீலிங். ஒரு காயம் ஆற வேண்டும் என்றால் அதிலிருந்து சீழ் வெளியே வர வேண்டும். அதே மாதிரிதான் மனதும். வெளியே வருவதற்கு முன்னாடிதான் வலி அதிகமாக இருக்கும். இதை புரிந்து கொள்ளாமல் நிறைய பேர் திரும்பவும் அதை தவிர்க்க நினைப்பார்கள், கவனத்தை திசை திருப்புவார்கள். ஆனால் நீ அந்த வலியோடு உட்கார்ந்து அதை உற்று நோக்க ஆரம்பித்தால் அது மெதுவாக கரையும். இந்த நேரத்தில் நீ உணர்வு பூர்வமாக நேர்மையாக மாறுவாய். நான் வலிமையானவன் என்று நடிக்க மாட்டாய். எனக்கு வலிக்கிறது என்று ஏற்றுக்கொள்வாய். இது பலவீனம் இல்லை, இது தைரியம். உணர்ச்சிகளை அடக்கி வைப்பவன் வலிமையானவன் அல்ல. உணர்ச்சிகளை புரிந்து கொள்பவனே வலிமையானவன். இந்த முதிர்ச்சி உன்னை வாழ்க்கையில் எந்த புயல் வந்தாலும் நிலைநிறுத்தும். சில நேரம் வாழ்க்கை உன்னை சோதிக்கும். நீ கஷ்டப்பட்டு கடந்து வந்த பழைய பழக்கத்திற்கு திரும்பச் செல்ல வாய்ப்பு வரும். பழைய நச்சுத்தன்மை கொண்ட உறவு, பழைய தீய பழக்கம், பழைய குறுக்கு வழி என. ஒரு தடவை போனால் என்ன என்று மனம் சொல்லும். அந்த நேரத்தில் நீ எடுக்கும் முடிவுதான் உன்னுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும். சரியான பாதையில் இருக்கும் மனிதன் அந்த சலனத்தை அடையாளம் கண்டுகொள்வான். விழுந்து போகாமல் மெதுவாக பின்வாங்குவான். இந்த பயணத்தில் இன்னொரு விஷயம் நடக்கும். நீ மௌனத்தை மதிக்க கற்றுக்கொள்வாய். எல்லா விஷயத்திற்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று புரியும். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இல்லை என்று தெரியும். சில நேரங்களில் மௌனமே மிகப்பெரிய பதிலாக இருக்கும். இதை புரிந்து கொண்டால் தேவையற்ற சச்சரவுகள் வாழ்க்கையிலிருந்து தானாக குறையும். உன் விழுமியங்கள், வேல்யூஸ் தெளிவாக ஆரம்பிக்கும். பணம் முக்கியமா, அமைதி முக்கியமா, அந்தஸ்து முக்கியமா, சுதந்திரம் முக்கியமா என்று நீ உனக்குள்ளேயே வரையறுக்க ஆரம்பிப்பாய். இந்த தெளிவு வந்துவிட்டால் தேர்வுகள் எளிதாகும். எல்லா வாய்ப்பும் நல்ல வாய்ப்பு இல்லை என்று புரியும். சில வாய்ப்புகள் கவர்ச்சியாக இருக்கும், ஆனால் உன் பாதைக்கு ஒத்து வராது. அவற்றை விட்டு விடுவதற்கு வலிமை தேவை. அந்த வலிமைதான் உனக்குள் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த பாதையில் நீ பணிவாக மாறுவாய். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகந்தை போய்விடும். அதே நேரத்தில் சுயமரியாதை அதிகரிக்கும். யாராலும் உன்னை அவமதிக்க முடியாது. பணிவுக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் வித்தியாசம் தெரியும். தன்னம்பிக்கைக்கும் ஆணவத்திற்கும் வித்தியாசம் புரியும். இந்த புரிதல் வந்துவிட்டால் நீ சமநிலையாக நடக்க ஆரம்பிப்பாய். நீ கவனிப்பாய், வாழ்க்கை உனக்கு சின்ன சின்ன பாடங்களை திரும்ப திரும்ப கொடுக்கும். ஒரே மாதிரி சூழ்நிலை வேறு வேறு முகங்களில் வரும். இது நான் உன்னை சீண்டுவது இல்லை, அந்த பாடம் இன்னும் முடியவில்லை என்பதற்கான சிக்னல் அது. அந்த பாடத்தை புரிந்து கொண்டால் அந்த சுழற்சி நிற்கும். இதை புரியாமல் எனக்கு ஏன் இப்படித்தான் நடக்கிறது என்று புலம்பினால் அந்த சக்கரம் தொடரும். விழிப்புணர்வு வந்துவிட்டால் அந்த சக்கரம் உடையும். இந்த பயணத்தில் நம்பிக்கை, ஃபேத் முக்கிய பங்கு வகிக்கும். அது குருட்டு நம்பிக்கை இல்லை, முதிர்ந்த நம்பிக்கை. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்த மனம் எல்லாம் என் கையில் இல்லை என்று ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் வந்துவிட்டால் பதட்டம் குறையும். கட்டுப்பாட்டை விட்டு விடுவது எளிதல்ல, ஆனால் கட்டுப்பாட்டை விடுபவன்தான் லேசாக உணர்வான். சில நேரம் நீ உணர்வாய், வாழ்க்கை உன்னை தனியாக நடத்தி கொண்டு போவது போல. நண்பர்கள், குடும்பம், சமூகம் எல்லாமே உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளாதது போல தோன்றும். இதை சாபமாக நினைக்காதே. எல்லாருக்கும் எல்லாம் புரியாது, புரிய வேண்டிய அவசியமும் இல்லை. சில பாதைகள் விளக்கமில்லாமலே நடக்கப்பட வேண்டியவை. இந்த காலகட்டத்தில் நன்றியுணர்வு இன்னும் ஆழமாக மாறும். சிறிய விஷயங்களுக்கு கூட இதயத்தில் ஒரு மென்மை வரும். காலையில் எழுவது, சுவாசம், ஒரு குவளை தேநீர், ஒரு அமைதியான தருணம், இவையெல்லாம் ஆசீர்வாதமாக தோன்றும்.
நன்றியுணர்வு வந்துவிட்டால் பற்றாக்குறை மனநிலை கரையும். எனக்கு போதாது என்று நினைத்த மனம் எனக்கு இது போதும் என்று சொல்வதுதான் உண்மையான செல்வம். நீ புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய், வாழ்க்கை என்பது ஒரு போய்ச் சேரும் இடம் அல்ல. அது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மாற்றம். அடைய வேண்டும் என்று ஒரு இறுதி புள்ளி இல்லை. வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த புரிதல் வந்துவிட்டால் ஒப்பீடு செய்வது அர்த்தமற்றதாகிவிடும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் வெவ்வேறு பாடத்தில் இருக்கிறார்கள். இந்த பாதை உன்னை கடுமையாக மாற்றாது, அது உன்னை மென்மையாக மாற்றும். நீ மற்றவர்களை தவறாக எடை போட மாட்டாய். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று உனக்கு புரியும். அன்பு என்பது ஒரு விழிப்புணர்வு கலந்த தேர்வாக மாறும், பலவீனமாக அல்ல. சில நேரம் நீ சோர்வாக உணர்வாய். எவ்வளவு நாள் இப்படி என்று தோன்றும். இந்த சோர்வு உடல் சோர்வு மட்டுமல்ல, ஆன்மாவின் சோர்வு. அந்த நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொள். ஆனால் விலகி விடாதே. ஓய்வு எடுப்பதற்கும் விலகுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஓய்வு எடுத்தவன் வலிமையோடு திரும்புவான், விலகியவன் ஆரம்பத்திற்கே திரும்புவான். இந்த பயணத்தில் ஒரு நாள் நீ பின்னாடி திரும்பி பார்ப்பாய். ஒரு காலத்தில் உன்னை உடைத்த விஷயங்கள் இப்போது உன்னை அடையாளப்படுத்தும் வலிமையாக மாறியிருக்கும். அப்போது புரியும், அந்த வலி வீணாகப் போகவில்லை. அது ஒரு தயாரிப்பு. நீ இப்போது நிற்கும் இடம் மற்றவர்களுக்கு சிறியதாக தோன்றலாம். ஆனால் உனக்கு தெரியும், இங்கே வர எவ்வளவு தைரியம், எவ்வளவு நேர்மை, எவ்வளவு விட்டுக் கொடுத்தல் தேவைப்பட்டது என்று. அந்த விழிப்புணர்வுதான் பெருமை, ஆணவம் அல்ல. உன்னுடைய பயணம் தனித்துவமானது. மெதுவாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம். ஆனால் அது போலி இல்லை. அது கடன் வாங்கிய கனவு இல்லை. அது உன்னுடைய ஆன்மாவிற்கு இசைவான பாதை. அந்த இசைவுதான் உண்மையான வெற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த பாதையில் நீ மேலும் முன்னேறும்போது உனக்குள் இன்னொரு நுணுக்கமான மாற்றம் நடக்கும். வாழ்க்கையை உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று போராடுவதை நீ மெதுவாக நிறுத்துவாய். முன்பு எல்லாம் இப்படித்தான் நடக்க வேண்டும், மக்கள் இப்படித்தான் நினைக்க வேண்டும் என்று ஒரு வரைபடம் போட்டு வைத்திருப்பாய். இப்போது அந்த படம் மங்கலாகும். அது உனக்கு பயத்தை தரலாம். ஆனால் அந்த தெளிவின்மைதான் உண்மையான சுதந்திரத்தின் ஆரம்பம். எல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் மனம்தான் அதிகமாக கவலைப்படும். சில விஷயங்களை விட்டுப்பிடிப்பதால் தான் மனம் லேசாகும். இப்போது உனக்கு எளிமை பிடிக்க ஆரம்பிக்கும். அதிகமான ஆடம்பரங்கள் வேண்டாம் என்று தோன்றும். தேவையற்ற உரையாடல்கள், போலியான புன்னகைகள், அர்த்தமற்ற இலக்குகள், இவற்றிலிருந்து நீ விலக ஆரம்பிப்பாய். இது உன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது அல்ல, இது வாழ்க்கையை எளிமையாக்குதல். வாழ்க்கையை சிக்கலாக்குவது பெரும்பாலும் நீங்கள்தான். நீ சரியான பாதையில் இருக்கும்போது தேவையில்லாத சிக்கல்கள் தானாகவே உன்னை விட்டு விலகும். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குமோ என்று பயந்து எதிர்காலத்தை நோக்கி ஓடமாட்டாய். அதேபோல ஏன் இப்படி நடந்தது என்று கடந்த காலத்திலும் சிக்கிக் கொள்ள மாட்டாய். இந்த நொடியில் நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்வாய். முழுமையாக இல்லாவிட்டாலும் முன்பை விடச் சிறப்பாக நிகழ்காலத்தில் இருப்பாய். அப்படி இருக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை உண்மையில் வேகம் குறைந்தது போல தோன்றும். ஆனால் அது வேகம் குறையவில்லை. நீ அதை ஆழமாக உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்களையும் நீ வேறு மாதிரி பார்க்க தொடங்குவாய். இவர் நல்லவர், இவர் கெட்டவர் என்று பிரித்து பார்க்கும் குணம் குறையும். ஒவ்வொருவரும் அவரவர் நிலையில் அவரவர் வழிகளோடு நடக்கிறார்கள் என்பது உனக்கு புரியும். அதனால் நீ எல்லாரையும் உன் வாழ்க்கைக்குள் அனுமதிக்க மாட்டாய். ஆனால் யாரையும் வெறுக்கவும் மாட்டாய். எல்லைகள் வகுக்க கற்றுக்கொள்வாய். எல்லைகள் என்பது இடைவெளி அல்ல, அது சுயமரியாதை. இந்த பயணத்தில் சில நேரம் உனக்கு குற்ற உணர்ச்சி வரும். நான் மாறிவிட்டேனா, நான் சுயநலமாகிவிட்டேனா என்று நீ யோசிப்பாய். ஏனென்றால் முன்பு எல்லாரையும் திருப்திப்படுத்த பழகியிருந்தாய். இப்போது உனக்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறாய். இதை சுயநலம் என்று குழப்பிக் கொள்ளாதே. காலி பாத்திரத்திலிருந்து யாருக்கும் நீ எதையும் ஊற்ற முடியாது. முதலில் உன்னை நீ நிரப்பிக் கொள்ள வேண்டும். அதுதான் நிலையான அன்பு. இப்போது நீ கவனிப்பாய், உனக்கு மௌனத்தில் விடைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதிகமாக பேசினால் தெளிவு வராது. அமைதியாக இருந்தால்தான் உண்மை மேலே வரும். அதனால்தான் இந்த காலகட்டத்தில் நீ அதிகம் பேச மாட்டாய். எல்லா இடத்திலும் கருத்து சொல்ல மாட்டாய். எங்கு பேச வேண்டுமோ அங்கு மட்டும் பேசுவாய். இது பயம் இல்லை, இது விழிப்புணர்வு. சில நேரம் வாழ்க்கை உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் உரித்து எடுப்பது போல உணர்வாய். பதவிகள், பொறுப்புகள், பட்டங்கள் எல்லாம் முக்கியத்துவத்தை இழக்கும். நான் யார் என்று கேட்டால் உன் வேலை, அந்தஸ்து, உறவுமுறை தவிர்த்து வேறு எதையும் சொல்ல முடியாத நிலை வரும். அந்த சங்கடம்தான் உண்மையில் நான் யார் என்ற தேடலுக்கான வாசல். அந்த இடத்தில்தான் உன் அகந்தை, ஈகோ கரைய ஆரம்பிக்கும்.
அகந்தை போகிறது என்றால் நீ ஒன்றுமில்லாமல் போகிறாய் என்று அர்த்தமில்லை, நீ உண்மையானவனாக மாறுகிறாய் என்று அர்த்தம். இந்த பாதையில் நீ கற்றுக்கொள்ளும் மிக முக்கியமான பாடம் பொறுமை. கட்டாயப்படுத்தப்பட்ட பொறுமை அல்ல, புரிதலில் இருந்து வரும் பொறுமை. எல்லாமே நினைத்தவுடன் நடந்துவிடாது. எல்லா விதையும் உடனே முளைக்காது. சில விஷயங்கள் இருளில்தான் வளர வேண்டும். வெளியில் எதுவும் தெரியாத அந்த காலங்கள் வீணானவை அல்ல, அவை அஸ்திவாரம் அமைகிற காலங்கள். நீ சரியான பாதையில் இருக்கும்போது வாழ்க்கை உனக்கு ஆரவாரமான பரிசுகளை தராது, அமைதியான உறுதிமொழிகள்தான் வரும். உள்ளுக்குள் ஒரு எல்லாம் சரியாகிவிடும் என்ற உணர்வு, இதை என்னால் கையாள முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும். பெரிய உற்சாகம் இல்லாமலேயே ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். அந்த ஸ்திரத்தன்மைதான் நீண்டகால வலிமை. இந்த நிலையில் நீ தவறுகள் செய்வாய், ஆனால் அந்த தவறுகள் உன்னை அவமானத்தில் தள்ளாது, பொறுப்பேற்க வைக்கும். நான் ஏன் இப்படி செய்தேன் என்று உன்னை நீயே வருத்திக் கொள்ள மாட்டாய். இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்பாய். இந்த மாற்றம் வந்துவிட்டால் உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இறுதியாக ஒன்று புரிந்துகொள் குழந்தையே, மகிழ்ச்சி என்பது ஒரு நிலையான நிலை அல்ல, துக்கம் என்பது தோல்வியும் அல்ல. எல்லாமே அலைகள்தான். அந்த அலையை எதிர்த்து போராடாமல் அதன் போக்கில் நீந்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை உன்னை மூழ்கடிக்காது. எல்லாம் சிவமயம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவியுங்கள், லைக். இது போன்ற ஆன்மீக தேடல் உள்ள காணொளிகளை காண நம் சேனலை தொடருங்கள், சப்ஸ்கிரைப்.